கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர். ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். புதிய அற்புதத்தை செய்வார். கவலையே படாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 22 அதிகாரம் 9 வசனம். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சமாதானத்தை அருளுவேன். அதாவது இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு சமாதானத்தை அருளுவார். ஆண்டவர் சாலமோன் நாட்களில் நடக்க போகிற ஒரு காரியத்தை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அவன் நாட்களில் எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை நான் அருளுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். நான் சமாதானத்தை கொடுப்பேன்னு ஆண்டு சொல்கிறார். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யோவான் 14 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு 9:6 சமாதான பிரபு என்று அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஏன் இந்த உலகத்தில் வாழணும், எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எந்த நிலையில் எந்த சூழல் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். சமாதானத்தை அவர் அருளப் போகிறார். அவர் சமாதானத்தை கண்டிப்பாக தருவார். மார்க்கு சுவிசேஷத்தில் 5 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு ஸ்திரீ 12 வருடங்களாய் பெரும் பாடினால் கஷ்டப்பட்டாள். அவள் சமாதானத்தை இழந்தாள். இயேசுவிடத்தில் வந்தாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள், சமாதானத்தோடு போனாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், நீ உன் வேதனையை போய் சமாதானத்தோடு இருந்து சொன்னார். சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வழக்கு இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். எந்த காரியத்தை நிமித்தம் இங்கே சமாதானத்தை இழந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதிசயம் நடக்க போகுது, சமாதானம் உண்டாக போகுது. ஏசப்பாவே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சாலமோன் நாட்களில் ஜனங்களுக்கு சமாதானத்தை அருள்வேன் வாக்கு கொடுத்தேன். அதே ஆண்டவர் இன்றைக்கு இதோ ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுங்க. கணவன் நிமித்தம் சமாதானம் இல்லாத குடும்ப தலைவிகள் உண்டு. குடும்ப தலைவிகள் நிமித்தம் சமாதானம் இல்லாத புருஷன்மார்கள் உண்டு. பிள்ளைகளால் சமாதானத்தை இழந்த பெற்றோர்கள் உண்டு. எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்துருங்க. போராட்டங்கள் விலகட்டும். வியாதியின் அகோரம் விலகி போகட்டும். பிசாசின் போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். கடன் சுமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். படித்த பிள்ளைகளுக்கு வேலையை தாருங்க. நிரந்தர வருமானத்தை குடும்பங்களிலே தாருங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. இப்பொழுதே உம்முடைய மகிமை இருக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆய்ச்சபிக்கிறேன். ஊழியத்தில் அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து கொடும். இப்பொழுது இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். எங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி கொடுக்க நீர் கிருபை தாரும். அப்படி செய்தீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.